அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவஸ்ரீ பேசுகிறேன். இப்பொழுது நான் பார்க்க இருப்பது எல்லையம்மனுடைய வரலாறு சுருக்கத்தில் காண இருக்கிறோம். அம்மனின் வம்சமாகிய 7 சகோதரிகளாக விளங்கக்கூடிய ஒருவராகிய எல்லையம்மனை பார்க்க இருக்கிறோம். பச்சை நிற மேனியும் பச்சை நிற ஆடையுமாக உடுத்திக்கொண்டு பக்தர்கள் வேண்டுவதை அருளும் எல்லையம்மனுடைய மகிமையை காண இருக்கிறோம். 7 சகோதரிகளில் மாசாணி அம்மன், பொள்ளாச்சி மாசாணி அம்மனாக விளங்கக்கூடிய ஆனைமலையில் உள்ள பொள்ளாச்சி அம்மன் ஒருவரும், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஒருவரும், சமயபுர மாரியம்மன் ஒருவரும், படைவேடு ரேணுகம்மாளும், அந்த ஆரணியில் உள்ள பூங்காவனத்தம்மாளும், கங்கை அம்மனும் மற்றும் எல்லையம்மனும் ஆகிய 7 துணை அம்மன்கள் ஆக விளங்குகிறார்கள். அது எதற்காக அந்த 7 அம்மன்கள் தோன்றுனாங்கன்னா, உலகத்தில் உள்ள கெட்ட இருக்காங்க இல்லைங்களா, அந்த அசுரர்களை அடிக்க ரொம்பவும் அந்த அசுரர்கள் அந்த காலத்தில் ரொம்பவே மக்களை துன்புறுத்தியிருந்தாங்க. அதாச்சும் பில்லி சூனியம் ஏவல்ன்ற அந்த மாதிரிலாம் ஜனங்களை துன்புறுத்தியிருந்தாங்க. ஜனங்க ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அம்மன் கிட்ட போய் முறையிட்டாங்க. யார்கிட்ட? பார்வதி தேவியார்கிட்ட போய் முறையிட்டாங்க. பார்வதி தேவியார் என்ன பண்ணாங்க, துணை தெய்வமாக தேடக்கூடிய இந்த அம்மன்களை பூலோகத்துக்கு அமுச்சு வச்சாங்க. நீ எப்பவுமே நீங்கள் அந்தந்த ஊரில் ஒரு எல்லையில் வீற்றிருக்கணும் அப்படின்றதுனால இந்த 7 அம்மன்களையும் அமைச்சாங்க. இந்த 7 அம்மனாக விளங்கக்கூடிய இந்த சகோதரியாகிய எல்லையம்மன், எல்லா ஊர்லேயும் எல்லையம்மன்னா இலையில தான் இருப்பாங்க. எதுக்கு இலையில இருப்பாங்கன்னா இலையில இருக்கிற துர்கிரகங்கள், துர்சக்திகள் இதெல்லாம் ஊரில் இருக்கிற மக்களை அண்டக்கூடாது. அதனால் அவங்க இலையிலேருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னா, நம்ம அவரை வேண்டுறதுன்ற அந்த எல்லையம்மன் பார்க்கவே ரொம்ப பயமாக தான் தெரியுவாங்கன்றது ஜனங்களோட கற்பனை. அது நிஜத்தில் அப்படி கிடையாது. அந்த அம்மனும் பக்தர்களுக்கு ஒரு அண்ணன் எப்படியோ, ஒரு அம்மா எப்படி நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்களோ அந்த பாசத்தை தான் மக்களிடத்தில் பொழிவாங்க. எல்லையம்மனோட மகிமை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்னொன்று நான் வெளியிடுற பதிவு. நன்றி.